நிகழ்ச்சி மட்டும்தான் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக ஃபீல் பண்ணும். அது நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைய தொடங்கி வைக்கிற இந்த நிகழ்வு உண்மையிலே மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்று, சந்தோஷமான ஒன்று. நம்ம பாட்டி, அம்மா, அக்கா, தங்கைகள், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள், இவங்க எல்லாருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்வோம்னு சொன்னோம். ஆனால் அது வந்து எலெக்ஷனுக்காக மட்டுமே கிடையாது. மனசுல இருந்து நிஜமா உண்மையா உணர்வு பூர்வமா சொன்னது தான். பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள்ல நமக்கு எப்பவுமே 0 டாலரன்ஸ் தான். அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். ஸோ சொன்னது எல்லாமே செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதை செயலில் கொண்டு வரணும். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அதனால தான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த குறைஞ்ச நாட்களுக்குள்ளேயே இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள், பெண் குழந்தைகள் எல்லாருமே பாதுகாப்பாக தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அதுக்கான முதல் கட்டம் தான் இந்த ஸ்டெப். இது வந்து மனசுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்தாலும் அதே நேரத்தில் பெண்களை பற்றின சில செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலே மனசு பதறது, கண்ணு கலங்குது. அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா நடக்கிற கொடுமைகள்லாம் யாருக்குங்க? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. எப்படி மனசு பதறாமல் இருக்கும்? அதனால பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது மற்றவங்க மாதிரி ரீல்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் தேடிட்டு இருக்க முடியாது. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் வந்து நிற்குது. போதைப் பொருள் நடமாட்டம். அதை வேரோட பிடுங்கி எறியணும். இது வந்து 2026 போன மாதம் மே மாதம் 10ஆம் தேதி இந்த பிரச்சனை புதுசாக முளைச்சி வந்துடல. இது பல வருஷமா இருக்கிற பிரச்சனை. பல வருஷமா இதை கண்டுக்காம விட்டது தான் அந்த வேர் இவ்வளோ ஆழமா பரவி இருக்குது. இதை பல வருஷமா கண்டுக்காம விட்டது யாருன்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ அதை பற்றி பேசியும் பிரயோஜனம் இல்லை. முதல்ல இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை வேரோட பிடுங்கி எறியணும். அப்படி எரிஞ்சாதான் இந்த பெண்களுக்கான இந்த சேஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக சட்டம் ஒழுங்கும் சரியாகும். இந்த 3 விஷயம் சொன்னேன்ல, இந்த போதைப் பொருள் நடமாட்டம், பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமை, இந்த சட்டம் ஒழுங்கு, இது 3மே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க்டு தான். இதுவும் இப்போ புதுசாக வந்த பிரச்சனை கிடையாது. பல வருஷமாக இது இன்டர்லிங்க்டாக தான் இருக்குது. இதெல்லாம் ஏன் எதுக்குன்றது இப்போ முக்கியம் இல்லை. இது எப்படி சரி செய்ய போகிறோன்றது தான் முக்கியம். பட் அதே நேரத்தில் இன்னொன்றையும் நம்ம மனசில் எடுத்துக்கணும். இந்த பெண் குழந்தைங்களுக்கான இந்த பாதுகாப்பு இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது சமூக ஒழுங்கும் சம்மந்தப்பட்டிருக்கு. சமூக ஒழுகலை தனி மனித ஒழுங்கும் சம்மந்தப்பட்டிருக்கு. தனி மனிதன் ஒழுங்காக இருந்தாலும் இந்த சமூகம் தன்னால் மாறும். ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு பொறுப்பாக இருந்தாலே இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். படிக்கிற இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல, ட்ராவல் டைமில், ஆனால் டெய்லி லைஃப்பில் பயம் இல்லாமல் மரியாதையோடு நம்ம பெண்கள் வாழணும். அதுக்கான ஒரு அட்மாஸ்பியரை நம்ம கிரியேட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இவ்வளோ நேரம் நான் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலான்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காகவே சொல்கிறேன். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அது சகிச்சிக்கவே முடியாது. அவங்களுக்கான தண்டனைக்கான இந்த நடவடிக்கைகள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையாக இருக்கும். கடுமையான ஒரு நடவடிக்கைகளாக இருக்கும். அந்த தண்டனை, அவங்களுக்கான அந்த சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ஸ்பீடாக அது செயல்படுத்தப்படும். என்ன ஒன்று, அந்த ஸ்பீடில் நிரபராதிகள் யாரும் தண்டிக்கப்பட்டுறக்கூடாது. இதையும் காவல் அதிகாரிகள் மைண்டில் எடுத்துக்கணும். தப்பு செஞ்சவங்களுக்கு மட்டுமே அந்த உண்மையான கடுமையான தண்டனை கோர்ட் மூலிமா வாங்கி தரணும். அப்போ தான்
அதை பார்த்து தப்பு செய்ய நினைக்கிறவங்களுக்கு கூட தப்பு செய்யக்கூடாதுன்ற அந்த ஒரு பயம் வரணும். இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக நம் அரசு சார்பாக முதற்கட்டமாக 354 கோடிக்கு மேலே